قال تعالى: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த தோழர்களே, தோழிகளே, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் மகத்துவமிக்க இந்த ஷஅபானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த ரம்ஜானுடைய மாதத்திலே நமக்கு முழுமையான நோன்பை வைத்து அதற்கான இபாதத்துகளையும் தராவியா தொழுகைகளும் சரியாக முறைப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. எங்களுக்கு நோய்பட்டவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி இந்த நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யாரெல்லாம் பொருளாதாரத்திலே பின்தாங்கி இருக்கின்றார்களோ அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான்: ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை இறக்கி அருளி இருக்கின்றோம். அதுவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு தெளிவான குர்ஆன் நமக்கு ஒன்றொன்று எடுத்துச் சொல்லுகிறது. ஆனால் நாம் விளங்கிக் கொள்வதிலே பின்தாங்கியவர்களாகவே இருந்து கொண்டு வருகிறோம். மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே, இந்த ஷஅபானுடைய மாதம் வந்தால் அதிலே ஒரு ஈது என்று சொல்லி, ஷபே பராத் ஈத் என்று சொல்லி கொண்டாடுவார்கள். நாம் பார்க்கிறோம், கடத்தெருவிலே பெண்கள் கும்பல் கும்பலாக செல்வார்கள். இந்த இரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பயானில் இருப்பாங்க, எல்லாம் தொழுகையில் இருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு ஈதை நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறாரா, இப்படி ஒரு பெருநாளை கொண்டாடி தந்திருக்கிறாரா என்று பார்த்தோம் என்று சொன்னால் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு காரியங்களிலே நாம் ஈடுபட்டால் அது பித்அத்தாக இருக்கிறது. மாற்று கலாச்சாரங்களை செய்தால் அது ஷிர்காக இருக்கிறது. அதாவது காபிர்கள் செய்யக்கூடிய செயல்களை நாம் செய்கின்ற போது அதை நமக்கு பாவமாக மாறிவிடுகிறது. விளங்கிக் கொள்வதற்காக இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே 3 அமல்கள் செய்வார். ஒன்று, அசர்ல இருந்து மக்ரிபுக்குள்ளார சூறாக்கி கொடுத்துருவாங்க. மௌத்தாளிகள் வந்து போறாங்க, மௌத்தாக்கா ஈது அப்படின்னு சொல்றாங்க. मौता ईद मौता आपको हमारे पास खाना खाने जाएंगे, खाना मांगने आते, ऐसा बोल को खाना पका को देने वाले भी थी. और கொஞ்சம் பேர் இருக்காங்க, சோற வந்து அவங்க நினைவிலே சாப்பாடு தரேன், मौता के नाम से खाना देती हूं அப்படின்னு. அது ஒரு சாப்பாடு தருவது. இரண்டாவது, அன்றைய இரவெல்லாம் நின்று வணங்குவது, தஸ்பீஹ் என்ற தொழுகை வைத்து இன்னும் வணக்கங்களை பார்த்தால் நிறைய செய்வது அந்த இரவிலே. மூன்றாவது வணக்கம் என்ன என்று சொன்னால் நோன்பு வைப்பது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதம் தொடங்கினால் அவர் நோன்பு வைப்பார்கள். அதிகமாக நோன்பை வைத்து அதிகம் நன்மையை சம்பாதிக்க முற்படுவார்கள். ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 13, 14, 15 இந்த 3 நாளும் நோன்பு வைப்பார்கள். அந்த 3 நாளிலும் நோன்பு வைப்பது சுன்னத்.
ஆனால் அந்த பனதிக்கு மட்டும் வைக்கிறது சுன்னத்தல்ல. அந்த 3 நோன்பை வைக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் 13 வைக்க முடியலை என்றால் அவர் 14, 15 வச்சுக்கிறார், இல்ல 16 வைக்கலாம். அவருக்கு அந்த 3 நோன்பு மாதம் பிடிக்கக்கூடிய பழக்கம் உடையவராக இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை செய்து கொள்வதற்கான எந்த தடையும் கிடையாது. ஆனால் குறிப்பாக அந்த ஷபே பராத் அன்றுதான் நோன்பு வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். இரண்டாவது செய்தி, அந்த ஷபே பராத்துடைய இரவிலே நிறைய பேர் கபர்ஸ்தானுக்கு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களிலே கபர்ஸ்தானுக்கு சென்று கபராளிகளுக்காக துஆ செய்யக்கூடிய பழக்கமுடையவராக இருந்தார். அவருக்கு அந்த பழக்கம் என்ன? ஒரு கபருக்கும் அவர்கள் கபர்ஸ்தானுக்கும் செல்வார்கள். பகீ என்று சொல்லக்கூடிய கபர்ஸ்தானுக்கு சென்று இருந்தார்கள். ஆனால் ஷபே பராத் இரவு மட்டும் போனார்கள் என்பதற்கான எந்த சான்றும் கிடையாது. எல்லா இரவுகளிலும் அவருக்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு வீட்டிற்கு அருகாமையில் இருந்தது பகீ என்று சொல்லக்கூடிய கபர்ஸ்தானுக்கு அவர்கள் சென்று அடக்க ஸ்தலங்களில் போய் அந்த அடக்கம் பட்டவர்களுக்கு துஆ செய்வார். மூன்றாவது, நோன்பு வைக்க அந்த சாப்பாடு தரக்கூடிய விஷயங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், என்னுடைய தாய் தர்மம் செய்யக்கூடியவளாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் அவ்வாறு தர்மம் செய்யட்டுமா என்று சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் நீ கொடுத்துருவாப்பாவே, அதை நிறுத்த தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய தினம் அந்த மௌத்தாளிகளுக்கு சாப்பாடு தரேன்னா எந்த மௌத்து வீட்டுக்கு வந்து கேட்டு சாப்பாடு அப்படி அல்லாஹ் சிரமப்படுத்தல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சுவர்க்கத்திலே ஜன்னத்திலே மிக சிறந்த உணவை நாம் சுவர்க்கவாசிகளுக்கு வைத்திருக்கிறோம். அவர் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, ஜன்னத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீரோடைகளை ஏற்படுத்துகிறான், தேனாறுகளை ஓட செய்கிறான், பாலாறுகளை ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை அவர்கள் ருசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய சாப்பாட்டுக்கு அவர் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு ஏதோ நன்மை வேணும்னா செய்திருக்கலாம். ஆனால் நான் மௌத்தாளிகளுக்கு பேரை சொல்லுறது இந்த எந்த ஒரு ஹதீஸிலும் காண முடியவில்லை. சரி, அவருக்கு ஜன்னத்திலே அல்லாஹ் தஆலா எப்படி வைக்கிறான் என்று சொன்னால், யார் ஒருவர் மௌத்தாகி விட்டார்களோ திரும்பி ஊருக்கு வர மாட்டார். எந்த கபரிலே மௌத்தானார்களோ அந்த கபரிலே வச்சு அடக்கம் செய்யப்பட்டால் அவர்கள் மண்ணோடு மண்ணாகி போய்விடுகிறார். அவருடைய வீடு இருக்கிறது அல்லாஹ் தஆலா சுவனத்துடைய வானையிலே வைக்கிறார். கயாமத்து நாள் சூர் ஊதப்படக்கூடிய நாளிலே அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், அந்த மண்ணுக்கு அவருடைய சதையை திருப்பி அவருக்கு தந்துவிடு. அந்த சதை அவர்களுக்கு திருப்பி தந்தவுடன் அந்த ரூஹ் ஒன்றுபட்டு கயாமத்து நாள் அது இழப்பப்படுவார்கள் வீரோடு. அவனும் சிலர்கள் பாவம் செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தனிக்கின்றார்கள், நீங்கள் தினமும் துவா செய்வீர்களா என்று. நாம என்ன செய்யறது? தனி துவா செய்யறதில்ல. அன்னைக்கு மட்டும் ஷபே பராத் நாள் மட்டும் துவா செய்யணும். எல்லா நாளும் அந்த பாவாளிகளுக்காக துவா செய்ய வேண்டும். அந்த பாவாளிகளுக்கு சித்தீன் என்ற சொன்னான். உமா அதாக்க மா சித்தீன் கிதாபு மர்கூம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சித்தீன் என்ற அடித்தளத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வீடு எப்படி இருக்கிறது? நகரத்துடைய அடித்தளத்திலே அவர்களுக்கு அடக்கப்பட்டவர்களாக சித்தீனில் அவர்கள் கிடப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனைப்படுத்திக் கொண்டிருப்பான். நீங்க போயிட்டு பேரனாம்பட்டில் அப்துல் ஜப்பார் பாய், அப்துல் ரஸாக் பாய் வீட்டில் போய் சாப்பாடு கேட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி அப்படிதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், யாருடைய வீட்டுக்கு வருவதில் அவங்க மௌத்தாகிவிட்டால்
சிஜீன் என்ற ஈழ்த்தட்டிலே நரகத்துடைய கீழ்த்தளத்திலே அவர்களை தள்ளப்பட்டு அவர்கள் நரகத்திலே வேதனைப்படுத்தப்பட்டு அவர்கள் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வீரை என்பது அதே கயாமத்தினால் சூழ் ஊதப்பட்டால் அந்த சூழ் ஊதப்பட்ட நாளிலே அவர்களுக்கு அவருடைய மண்ணுக்கு அவர் அல்லாஹ் தஆலா உத்தரவு இடப்பட்டு அந்த மண் அவரை சதையாக அவர்கள் கொடுக்க அந்த உயிர் அந்த நேரத்தில் தக்கலாகிறது. அது ஒன்று கூடுகிறது. நாம் நினைக்கிறதுலாம் நடக்குமா அப்படின்னு என்ன கேட்கிறான் ஒரு கேள்வி. ஒரு கேபிள்ல 50 சேனல் வருதுன்னு ஒரே கேபிள் ஒரே சின்ன வயதில் ஆயிரக்கணக்கான சேனல்களை பார்க்கிறீர்கள். இன்னைக்கு மீடியாக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்தெந்த மீடியாக்களை தயாரித்த அந்த அறிவாளிகளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு வயிறிலே ஒரே ஒரு கேபிள் கனெக்ஷனிலே இன்னைக்கு எத்தனையோ சேனல்களை எத்தனையோ ஆடல்களை எத்தனையோ பாடல்களை எதையோ பார்க்கக்கூடிய காட்சிகளை வருகிறது. ஏன் இன்னும் போனால் போகட்டும், அதை எல்லாம் கேவலை இல்லாத நெட் இன்டர்நெட் வந்து விட்டது. இன்னைக்கு மீடியாக்கள் பார்க்கிறோம். செல்போன் கையில பாக்கெட்ல எடுத்து நாம் செல்போனிலே மரணம் என்று தட்டினால் மரணத்தை பற்றி பயான் சொல்வதெல்லாம் மரணம் செய்கிறது. அந்த மரணத்தை பற்றியே அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜினாவை பற்றி பார்க்கணுமா, ஜினாவை பற்றி வருகிறது. நீங்க ஆடல் பாடலை பார்க்க வேண்டுமா, அந்த செல்போனிலே வருகிறது. நல்லதையும் வருகிறது, கெட்டதும் வருகிறது. ஏன் அந்த எந்த ஒரு வயிறு கலசலும் கிடையாது. பணம் தான் காரணம். மனிதன் இன்னைக்கு பணத்தை சம்பாதிப்பதற்காக முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான். இப்படியெல்லாம் சம்பாதித்தால் இப்படியெல்லாம் செலவு செய்வதற்கான செலவுகளுக்கும் அது ஒரு நிகழ்வுகள் வந்து கொண்டே வந்தது. அன்புக்குரிய தோழர்களே, அன்னைக்கு அரணா சம்பாதித்து அன்னைக்கு ₹1 சம்பாதித்து அரணாவை செலவு செய்து அந்த ஒரு காலம். ஆனால் இன்றைய காலம் என்ன ஆகிவிட்டது, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் வர்க்கத்தில் இல்லை அப்படின்னு கேள்வி. அவன் பாக்கிட்டு முசீபத்து பாக்கெட்ல வச்சிருக்கான் முசீபத்து. எல்லா சேனல் பாக்கெட்ல இருக்கு. எதை வச்சாலும் அவன் தட்டுறான், அவன் அப்ப பாக்குறான். ராத்திரியில தூங்குறான்னாக்க தூங்க மாட்டான், செல்போன் நோண்டிக்கிட்டு இருக்கான். பல பக்தர்கள் அதுல வருது. இன்னைக்கு சாதாரண ஒரு கேம் ஆடுவதாக எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த கேமுக்குள்ளார ஒரு அனாச்சாரத்தை விளம்பரமாக எடுத்து காட்டுகிறார். அந்த விளம்பரம் செய்வது ஆண்கள் கொள்ள மாட்டார்கள், பெண்கள் செய்வார்கள். அதை பார்த்து இவன் பார்ப்பார், அவன் ரசிப்பார். கொஞ்ச நேரம் அதிலே கொஞ்ச நேரம் கழிந்து விடும். ஹராமை எப்படியெல்லாம் கொண்டாந்து உள்ளே நுழைக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளே இன்னைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி. இப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞான காலத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனை விஞ்ஞானம் நிரம்பியதாக இந்த திருமறை குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கின்றார். வலஹுல் ஜவாரில் முன்ஷஅத்து ஃபில் பஹ்ரி கல்ஆதா. ஒரு காலத்திலே கடலுக்கு அடிக்கு செல்ல முடியாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் அடி தளத்திற்கு சென்று பார்த்தால் தான் என்ன கிடைக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வலஹுல் ஜவாரில் முன்ஷஅத்து ஃபில் பஹ்ரி கல்ஆதா, இந்த கடலிலே நீங்கள் பாருங்கள், முத்து புறங்களும் வைரங்களும் அதிலே நீங்கள் இருக்கிறது. அதிலே மிக உயர்ந்த சானங்களும் அதிலே கிடைக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யஹ்ருஜு மின்ஹும் அல்-லூலு வல் மர்தான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு கடலில் இன்னொரு கடலை சேர்க்க முடியாது என்று சொல்கிறார். அஷ்-ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான் வன் நஜ்மு வஷ்-ஷஜரு யஸ்தான் என்றார் அல்லாஹ். சூரியனும் சந்திரனும் சுற்றி வருகிறது. அது ஒரு கோயில் சுற்றி வருகிறது. அது எந்த கோட்டையும் மாறி செல்லாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதை தன்னுடைய உத்தரவின் அடிப்படையிலே அது சுற்றி கொண்டிருக்கிறது என்று சூரியனும் சந்திரனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா மாஷரல் ஜின், யா மாஷரல் ஜின் வல் இன்ஸ், மனிதர்களே ஜின்களே நாமம் வைத்துக் கொள்ளுங்கள். யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுஸு மின் அக்தாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஃபன்ஃபுஸு லா தன்ஃபுஸூன இல்லா பிஸ்ஸுல்தான். எவ்வளவு அதே அழகா தெளிவா சொல்கிறார்.
நீங்கள் வானோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதாவது ஒரு கோலத்திற்கு செல்ல வேண்டும், சந்திரனுக்கு சென்றார், செவ்வாய் கிரகத்துக்கு செல்கிறான், எல்லாம் இதை போன்றெல்லாம் செல்கிறார்களே, இதை போக முடியாது என்று சொல்ல முடியலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, நீங்கள் பூமியிலிருந்து வானோகத்திற்கு செல்ல விரும்பினால் செல்ல முடியும். ஆனால் மனிதர்களே, ஜின்களை நாம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இல்லாத சொல்தான் ஒரு சக்தி கூட இருக்கணும். அப்படி அந்த மனிதன் சென்று சந்திரனிலே பிளாட் போட்டு இன்னைக்கு விற்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த சந்திரனுக்கு சென்று வாழணும் என்று சொன்னால் ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய காற்று அங்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக அந்த காற்று இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார். இவ்வளவு விஞ்ஞானம் அழகாக எடுத்து சொல்லக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் ஏன் இந்த சபதராத்தை பற்றி சொல்லவில்லை? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு வணக்கம் என்று சொன்னால் அதை தன்ன தெளிவாக சொல்லி காட்டுவாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முன்னெடுத்து சொல்றார், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃஸில் லவாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இஸாமா பலா காதிரினா அலா நுஸப்பிய பனானா. உங்களை நீங்கள் மண்ணோடு மண்ணாகி போன பிறகு நீங்கள் மீண்டும் இறக்கப்படக்கூடிய நாளை பலா காதிரினா அலா நுஸப்பிய உங்களுடைய கைரேகை இருக்கிறது, அது தெளிவாக பதிவாகக்கூடிய அளவிலே அல்லாஹ் தஆலா உங்களை மறுமையை எழுப்பி வைப்பான். நுனியளவுக்கு ரேகை கூட அதை கசைவு ஏற்படுத்தி இருக்காது, அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. இன்னைக்கு பார்க்கிறோம், அப்பனுடைய ரேகை மகனுக்கு பொருத்துவதில்லை, மகனுடைய ரேகை அப்பனுக்கு பொருத்துவதில்லை. கண் ரேகைகளும் காது ரேகை கை ரேகைகளும் இது முக்கிய கோணங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா அன் யுஸப்பிய பனானா. எவ்வளவு அழகாக தொழிற்சிருக்காங்க. மண்ணாய் மக்கி போன பிறகு நாங்கள் உங்களுக்கு இழக்கப்பட மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா? நீங்கள் எல்லாம் இந்த மண்ணோட மண்ணாயிரத்தி என்று நினைத்து விட்டீர்களா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மண்ணோட மண்ணாகிவிட்டால் உங்களை நாங்கள் இழப்ப செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசன அத்தியாயத்தை ஓதி முடித்த பிறகு சூரத்துல் கியாமா பலா என்று சொன்னார். நிச்சயமா அல்லாஹ் இழப்பக்கூடியவர். என்ன ஒரு ரூஹை அல்லாஹ் அசால்ட்டா விட்டுருவார், அவனிடத்திலிருந்து போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுவார். அப்படி அனுப்புவதாக இருந்தால் இந்த உலகத்திற்கு போனவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியும் தங்கிடலாமே, வருஷம் வருஷம் வந்து போறவர்கள் அப்படியே தங்கிடலாமே. இங்கே வந்து சாலை இல்லை என்று சொன்னால் அப்படி செத்து முன்னிருந்து திரும்பி வந்து போகக்கூடிய காரணத்தால் ஏற்பட முடியாது. செத்து போனால் செத்து போனதுதான், மண்ணோடு மண்ணாக தான் இருப்பார். ஒரு நாள் இந்த கபரிலிருந்து அல்லாஹ் தஆலா எப்படி எழுப்பானா, 70,000 பேர் ஒரு கபரில் அல்லாஹ் எழுப்ப செய்வார். ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் நீங்கள் அந்த தினம் பார்ப்பீர்கள். முதல் மனிதன், இந்த மனிதன் இந்த பூமிக்கு வந்த அந்த மனிதனுடைய முகத்தையும் நீங்கள் மறுமையிலே பார்ப்பீர்கள். கடைசியாக பிறந்தாலே அந்த முகத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த கியாமத் நாளிலே என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு வணக்கம் செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். அப்படி மூணாவது ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்ததை அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அவருடைய காலத்திலேயாவது செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இது செய்தார் என்று அந்த சஹாபாக்கள் தான் சொல்லக்கூடியவர்கள். அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சர்டிஃபிகேட் தருகிறார், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள், அவரை நான் புரிந்து கொண்டேன் என்ற உன்னதமான நிலையிலே அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய தியாகங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, பல தியாகங்களை, லட்சக்கணக்கான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்களில் நாம் பார்க்கும்போது உதாரணத்திற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியம் செய்யலைனாலும் அந்த சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், அதை அங்கீகரித்து காட்டியிருக்கிறார்கள். அதனால அந்த சஹாபாக்களை வந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணத்திற்கு சென்ற வாரத்திலே நாம் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய
ஒழுக்கான அந்த தொழுகை. தஹீர் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்குள்ளார வந்தீங்கன்னாவே அது என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து. இது நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஒரு முடிந்தா ஒரு செஞ்சீங்கன்னு சொன்னதே கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதே நேரத்தில் இன்னொரு நேரத்தில் ஒரு சஹாபியை ஒரு ஊருக்கு அனுப்புகிறார்கள் இமாமத்து செய்வதற்காக. அந்த சஹாபி அங்க போய் இமாமத்து செய்கிறார்கள். எந்த சூரா ஓதுறதுக்கு முன்னாடி குர்ஆன் சூரா ஓதிட்டு அவர் 2வது சூரா ஓதுவார். முதல்ல அல்லாஹ் அக்பர் கை கட்டுவாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவாரு, வரசாலி முடிஞ்சோன்னு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல்ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். இப்படி ஓதிக்கிட்டே இருந்த அப்புறமா அடுத்த சூறாவை ஓதுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது செய்ய மாட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, இவர் பின்னாடி இருந்து தொழக்கூடியவர், என்ன இவர் புதுமையாக செய்யறாரு என்று உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போறாரு. ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு இவரையும் கூட்டு போறாரு. அந்த இமாமையும் கூட்டு போய் கேட்ட போது ஏமா நீ அந்த மாதிரி ஓதுற அப்படின்னு கேட்டாரு. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப பிரியம் 1வது சூறா இருக்கு, அந்த சூறா மாதிரி ஒரு பிரியம் வேற எந்த சூறாவும் எனக்கு கிடையாது என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு, 3இல் ஒரு பகுதி அந்த குர்ஆன் சூரா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். 3இல் ஒரு பகுதியாக இருக்கிறது என்றார் ரசூலுல்லாஹ். அப்ப 3 முறை அந்த குர்ஆன் சூராவை ஓதினாலே ஒரு குர்ஆனை ஓதியது போன்று சமம். அந்த அளவுக்கு அதை அடங்கி இருக்கிறது கருத்துக்களும் என்றார். அப்ப அவரை பார்த்து சொன்னார்கள், நீ சுவர்க்கவாசிடாமா அப்படின்னா. குர்ஆன் சூராவே ஓதுறாங்க எல்லா ரகத்துக்கும். அவரை பார்த்து என்ன சொன்னாரு, நீ சுவர்க்கவாசி அப்படின்றாங்க சொன்னார். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் செய்யல. ஆனா செய்யாத ஒரு விஷயத்தையும் கூட அந்த சஹாபாக்கள் செய்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களை நாம் மதிக்க வேண்டும் என்றதை இந்த ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் எடுத்து காட்டுகிறது. சூராவுடைய தௌபாவுடைய வசனங்கள் பார்க்கும்போது 102வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இந்த நிறைய விஷயங்கள்ல சஹாபாக்கள் அந்த சுன்னாவை அவர்கள் ஃபாலோ பண்றாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு போருக்கு போறாங்க. போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல சஹாபாக்கள் தான் போனாங்க. பல நீண்ட நாட்கள் போர் நடக்கிறது. நீண்ட நாட்கள் போர் நடக்க அந்த சஹாபாக்களுக்கு வெற்றியே கிடைக்கல. அப்போ வெற்றி கிடைக்காத காரணத்தினால் ஒரு சஹாபிகள் எல்லாம் அந்த சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை எடுக்கிறாங்க. என்ன இன்னைக்கு ஏன் நமக்கு வெற்றி கிடைக்கல? காஃபிர்கள் குறைவாக இருக்கிறார்கள், நாம் அதிகமாக இருக்கிறோம், ஆனால் வெற்றி கிடைக்கலையே. நாம கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அடிபட்டு கொண்டு இருக்கிறோம், நம்முடைய தானியங்கள் தீர்ந்து விட்டது, அம்புகள் குறைந்து விட்டது, வாகனங்கள் குறைந்து விட்டது, இதை போன்ற கைசேதங்களாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது அப்போது அவர் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம மிஸ்வாக்கு செய்யல, அதாவது பல் துவைப்பது. எப்போதும் தொழுகைக்காக வரும்போதும் காலை எழுந்தவுடன் பல் துவைப்பது, அதாவது பல்லை மிஸ்வாக்கு செய்வது. அதாவது பெருசால செய்யலாம், அல்லது மிஸ்வாக்கு செய்யலாம், அல்லது நீங்க உங்களுக்கு வசதியான எந்த பொருள் இருக்கிறதோ ஒரு கையால கை விரலாலும் பல்லை தேய்த்துக் கொள்வது. இது நம்முடைய சுன்னா. இந்த சுன்னாவை செய்ய வேண்டும் என்று உடனே குச்சிகளை அவர்கள் எடுத்து பல்லை துவைக்க ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த வெற்றி படித்தது என்பதற்கான நாம சான்றுகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, இந்த பராத் இரவு என்று வேறு நல்லா பார்க்கும்போது, அதாவது ஷபே பே ராத், ராத் என்றால் உருது வார்த்தை, முடிக்கக்கூடிய இரவு என்று பேர். அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே கட்டளையிட்டான், நீங்கள் பாதி இரவு உங்களுக்கு நிஸ்ஃபுன் அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டான், பாதி இரவு முடிச்சு இபாதத்து செய்யணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான். சஹாபாக்கள் அவ்வாறு செய்யக்கூடிய பழக்கம் இருந்தாங்க. என்ன ஆனால் அந்த ஷபே பராத் மட்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த சான்றும் காணப்படவில்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய பேரிலே நீங்கள் சாப்பாடு கொடுங்கள், மௌத்தான பேரிலே கொடுத்தால் வாங்கிக் கொள்ளாது. இந்த ஆளுக்கு நான் சாப்பாடு, இந்த என்னுடைய தாய்க்காக நான் சாப்பாடு தரேன்னாக்கா தேவையில்லை. அந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் அது சாப்பிடலாம்.
நான் என் வீட்டுல இருந்து அங்கிட்டு கொடுத்தாரு, இது எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அவ்வளவு பெரிய இது கிடையாது. தாய் தந்தையர்களை கீழ்த்தரமாக நாம் ஆக்கக்கூடாது. நம்ம தாய்க்கு தரேன்னு சொன்னா அப்போ நம்ம தாய் அந்த சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட போறாங்களா? இதெல்லாம் நம்ம சும்மா சொல்லிக்கூடிய காரியம். என்னைக்கு வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு சகோதரர் அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்ன செய்கிறார்கள்? சாப்பாடு செய்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சாப்பாடு தருகிறார். அவருடைய மகனார் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக நான் தருகிறேன், மகனுக்காக தரல. இப்படி ஒரு காரியங்களும் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக என்று செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதில் உதவி செய்கிறார். அது ரஹ்மத்து கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வுக்காக செய்யாமல் ஒரு காரியம் மனிதனுக்காக செய்கின்ற போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், குல்லு பித்அத்தின் தலாலா, எது புதுமையான காரியங்கள் நீங்கள் செய்கிறீர்களோ அதெல்லாம் பித்அத்தாக இருக்கிறது. குல்லு ஸலாலத்தின் பின்னால் உங்களை போய் நரகத்திற்கு சேர்த்துவிடும். நீங்க நான் சொல்லாத ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னாக்கா அது நீங்க ஒரு நரகத்திற்கு சேர்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்ஆவிலும் ஒரு குதுபாவிலும் ஒரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருந்ததை நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அந்த முன்னோர் என்ன செய்வாங்க? ஒரு சிறிய ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க, லைலத்தின் முபாரக்கா, முபாரக்கான இரவிலே லைலத்தின் முபாரக்கும் குர்ஆனுடைய வசனத்துல இந்த குர்ஆனை நாம ஒரு லைலத்துல் கத்ர், அதாவது இரவிலே இறக்கினோம், அப்படி முபாரக்கான இரவிலே இறக்கினோம். அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றாங்க, குர்ஆனை ரம்ஜானுடைய மாதத்துல இறக்கணும், இந்த ஷபே பராத்ல இறக்கல. அதாவது இன்னொரு கருத்தாக சொல்கிறார்கள், இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா லஹுல் மஹ்ஃபூஸ்ல இறக்கி வைத்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா லைலத்துல் கத்ரில் இறக்குறாங்க. இதற்கான எந்த ஒரு இடத்திலேயாவது சான்று இருக்கிறதா என்றால் எங்கேயுமே சான்று கிடையாது. ஆகையால் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆன் ரம்ஜானுடைய மாதத்தில் தான் இறங்கியது. ஒரு காலகட்டத்திலே அப்படி சொல்லிக் கொண்டிருந்தவர்களாம் மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மீடியாவுக்குள்ளார நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய இந்த ஷபே பராத்துடைய விஷயத்திலே மிகவும் பலகீனமான செய்திகளே காணப்படும். அது எல்லா உலமாக்களும் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில உலமாக்கள் மக்களுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தயார்படுத்துவதற்காக நாம் இதெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி தயார்படுத்தணும் என்ற எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய தோழர்களே, இந்த ஷபே பராத் அன்றைய தினம் சோறாக்கி கொடுப்பது याद रख लेना, औरत भी किसी घर से खाना आता है या किसी घर से खाना जाता है, ये माँ को यकीन करे जैसा, बाप को यकीन करे जैसा, मौतों को यकीन करे जैसा, अल्लाह को यकीन करे जैसा. நல்லா நாம வச்சுக்கணும். அல்லாஹ் சாப்பாடு போடாம வச்சிருப்பானா, பட்னியா வச்சிருப்பானா? நீங்க எங்க சாப்பாடு தராம மௌத்தாளிகளுக்கு? அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்வுக்காக மக்கள் உங்களுடைய முகத்திற்கு அல்லாஹ்வுடைய வஜிஹில்லாஹ் ஏதோ மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா. மக்கள் நம்ம பார்த்து சுக்ரியா கூட சொல்லக்கூடாது. நீ தர்மம் செஞ்சா பஸ் बहुत शुक्रिया भाई, बहुत शुक्रिया भाई, அதை கூட நீ எதிர்பார்க்காத. நீ வஜிஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக மட்டும் தர வேண்டும். அது அன்று தினம் தான் செய்யணும் இல்லை, எல்லா நாளும் செய். உனக்கு சக்தி இருந்தா ஒரு ஜும்மா சூறாக்கி அந்த இறக்குது, ஜும்மால சாப்பிட்டு திருப்தியா துவா செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பந்தாக்கள் தொழிலாளிகள் வந்திருக்கார்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்காக என்ன செய்யக்கூடிய நேரத்தில் அப்பேற்பட்ட சாப்பாடு இருந்தால் அந்த மௌத்தாளிகளுக்கு பேர்கள் கொடுக்க அவசியம் கிடையாது. யாரும் செய்ய தேவையில்லை, வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் தேவை. இரண்டாவது, இந்த ஷபே பராத்துல ராத்திரியில இந்த தெருவுலன்னா திருநா மாதிரி நேர பொருள்களை கட்டி அது இது ரொம்ப தெரிஞ்ச பார்க்கறதுக்கே பெண்கள் தெருவெல்லாம் நீங்க நைட்டு பார்க்கணும். ஒரு ரொம்ப அசிங்கமான இதாக காட்சி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தலுக்கு போகாதீங்க, அங்க ஷைத்தான் அதிகமா. மஸ்ஜிதுக்கு வாங்க. இன்னைக்கு பெண்கள் மஸ்ஜிதுக்கு வராங்களா?
மஸ்ஜிதுக்கு வரல. என்னதான் நீ ஏற்பாடு செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு வசதியோட உட்கார வைத்தாலும் சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரதா போட்டு உட்கார வைக்கப்படக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன். ஆனால் அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய அந்த கடுத்தருவிலே சைத்தானி இருக்கிறானே, அங்கதான் போகிறேன். ஒரு காலம் இருந்தது, என்னுடைய சின்ன வயசுல பார்த்தது. பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் செய்து போறதுல பார்க்கறதுல என்ன செய்வாங்க, நம்ம அந்த பஜார்ல ஒரு சந்து இருக்கும், அந்த சந்துல வந்து நிறைய பெண் குழந்தைங்க தான் போகும், அது ஆண் குழந்தைகள் அந்த சீண்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் அவருடைய நம்ம நல்ல இரவுல வந்து ஹராமான காரியங்களை நடைபெறுவதை இது தடுத்துக் கொள்ள வேண்டும். இபாதத்து என்று சொன்னால் எல்லா நாளும் இபாதத்து செய்யுங்கள். உங்க பாபாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் துவா செய்யணும். மொத்தாளிகளுக்கு உங்க தாதா தாதி நானா நான் எல்லாருக்கும் துவா செய்யுங்க. எல்லா நாளும் செய்யுங்க. எல்லா தொழிலும் துவா செய்யுங்க. எல்லா நாளும் ₹1, ₹10, ₹5 நீங்க தர்மம் செய்யுங்க. அல்லாவுக்காக செய்யுங்க. மசீதுல உண்டியல் எடுத்து வராங்க இருக்கா, மசீதுல பெற்றாக்குறை, இங்க பெற்றாக்குறை. நாம சம்பளம் கொடுக்க முடியல, இங்கே கரண்ட் கட்ட முடியல, எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்களிலே நாம் இங்கே மசீதுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்டியல் எடுத்து வந்தால் அதில் வாரத்தில் ₹200, ₹100, ₹300 இப்படிதான் சேர்ந்து தாராளமான மனசுல எங்க போட்டு போங்க. அல்லாஹ்வுக்காக எத்தனை பேர் எவ்வளவு போட்டீங்கன்னு தெரியாது. நான் இப்போ இல்ல உண்டியல்ல காசு போடுற, இந்த பக்கெட்ல காசு போட தெரியுமா? நான் எவ்வளவு போட்டேன்னு தெரியாது, நீ எவ்வளவு போடுங்க. பில் போடுறதுனாக்கா மாசம் மாசம் நான் ₹100 தரேனாக்கா பில்லு, அது ₹100 தெரியும். ஆனா ₹1000 போட்டாலும் இது தெரியாது. யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும் தெரியும். இது நாம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வந்து மறித்து அல்லாஹ்வுக்காக என்று அவனுடைய இல்லங்களை நீங்கள் அலங்காரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்துகளை உங்களுக்கு தந்தருள்வார் என்று கேட்டுக்கொண்டு, அதே போன்ற இபாதத்தை நோன்பு வைப்பது 13, 14, 15 இந்த 3 நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்வது. அதாவது ஷாஷம்பா மங்கள், ஷாஷம்பா ஜுமரா, 3 दिन रोजा 12, 13, 14 இந்த மாதிரி நாட்களை வருது. அந்த மாதிரி வச்சுக் கொள்ளுங்கள். இல்ல அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய தேதி பெருகாமை உங்களுக்கு எதை வசதிப்படுத்த செய்து கொள்ளுங்கள். ஆனால் இதுல நீங்கள் என்ன செய்ய, ஆனால் அன்றைய தினம் மட்டும் ஒரு இபாதத்து குசூசியத்தை சொல்லி செஞ்சோம் என்றால் பாவத்திற்கு ஆளாக கேட்டுக்கொண்டு நேரம் நெருங்கிவிட்டது. அல்லாஹ் ஷானஹு நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள்வானாக. நாம் இங்கே எத்தனை பேர்கள் இந்த மசீதிலே உட்கார்ந்து இருக்கிறோமோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய எப்படி தர்ஜாக்கள் இருக்கிறதோ அந்த தர்ஜாவை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆன் இறக்கி அருளான அந்த இரவிலே முடித்து வணங்குவதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் தந்தருள்வானாக.